ஜூன் மாத பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த ஜூன் மாதத்தினுடைய சிறப்பே என்னென்னா, ரொம்ப மாதமாக இங்கேயே டேரா போட்டுட்டு உட்காந்துருந்தார் கடகத்திலேயே. யார்? செவ்வா. அவர் சிம்மத்துக்கு போயிட்டார். அப்பாடா. அடுத்து புத பகவான் மிதுனத்தில் இருந்தவர் கடகத்துக்கு போயிட்டார். சூரியனும் குருவும் இணைந்து மிதுனத்தில் இருக்கிறார்கள். 12ல் சனி இருக்கிறார். ராசி மேஷத்திலேயே காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசி மேஷத்தில் சுக்கிரன் இருக்கிறார். 11ல் அதாவது கும்பத்தில் ராகு பகவான் இருக்கிறார். இவர்களெல்லாம் சேர்ந்து சிம்மத்தில் கேது. இப்படியாக துவங்குகிறது இந்த ஜூன் மாதம். உங்கள் ராசிக்கு எப்படி இருக்க போகிறது? யாரெல்லாம் குபேர வளங்களை அள்ள போகிறீர்கள்? யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது? யாருக்கெல்லாம் வெளிநாட்டு யோகங்கள் பிறக்க போகிறதுங்கிறத என்னோட ஸ்டைலில் நீங்கள் ஒவ்வொரு ராசிக்குமான பலன்களை பார்க்க போகிறீர்கள். மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஜூன் மாத பலன்கள் எப்படி இருக்கிறது என்று பார்க்கிறோம். மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ராசியிலே சனி பகவான். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி ராசியிலே உட்காந்து சகலவிதமான செல்வங்களையும் தருகிறார். 3, 7, 10 பார்க்கிறார். 3ஆம் இடமாகப்பட்ட தைரியஸ்தானத்தை பார்க்கிறார். 7ஆம் இடமாகப்பட்ட கலத்தரஸ்தானத்தை பார்க்கிறார். ஃபாரின் போக போகிறீங்க. ஃபாரின் ட்ரிப்பாக போயிட்டே இருப்பீங்க. உலகத்திலே மிகப்பெரிய சந்தோஷம் எதுன்னா, நம்ம நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஒருத்தர் முன்னாடி ஃபாரினில் போயிட்டு, ஆக்சுவலி திஸ் இஸ் த வீடியோ கால் பண்ணி காட்டணுன்ட்டு பார்த்தீங்களா, ஆஸ்திரேலியா. ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே மிஸ்ட்டு. இங்கே பார்த்துட்டு இருக்கீங்களா, இதுதான் இந்த பனிமலை. அந்த மாதிரிலாம் சொல்லி அவனை வெறுப்பேற்றணும். ஏன்னா நம்ம இங்கே இருந்தபோது நம்மளை என்னென்ன கிண்டல் பண்ணான், அவனுக்கு உரிய ஒரே தண்டனை என்னென்னா ஃபாரின் போய் வீடியோ கால் பண்ணுறது தான். ஸோ அடுத்து 3, 7, 10 பார்க்குறார் சனி பகவான். 10 சனி பகவான் பார்க்கும்போது பிராண்ட் ஆகிறார். நான் தான்டா இனிமேல் நின்னா தர்பார். வாழ்க்கையில் ஒரு விஷயம் நண்பர்களே, ஒரு தொழிலில் முதன்மை பெறுவது என்ன அப்படிங்கிறத கற்றுக்கணும். தொழிலில் முதன்மை பெறுவது அப்படிங்கிறது அத்தனை முக்கியமான ஒரு விஷயமாக கருதப்படுகிறது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி தான் நினைப்பேன். ஒரு பிள்ளையாரை பார்த்து கற்றுக்கணும் முதன்மைனா என்னென்னு, அவைத்தலைமைனா என்னென்னு கற்றுக்கணும். பிள்ளையாரை வணங்காமல் எந்த பூஜையும் செய்ய முடியாது. பிள்ளையாரை வணங்காமல் நீங்கள் ஒரு திரிபுரத்தை எரிக்க சென்ற சிவன் தேர் முறிந்து அவமானப்படுகிறார். பண்டாசுரனை அழிக்க சென்ற அம்பிகை அவமானப்படுகிறாள். பிள்ளையார் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. அந்த பிள்ளையார் என்ன பண்ணுகிறார்? அந்த பிள்ளையாரை பார்த்து கற்றுக்கணும். 10ஆம் இடத்திலே சனி பகவான் பார்க்கும் பொழுது தொழிலில் டாப்பர் நீங்கள் இல்லாமல் இந்த உலகமே கிடையாது. இந்த தொழில் நீங்கள் பண்ணுற இந்த கட்டிங், இந்த இது பண்ணுற ஃபேஷியல், இது மாதிரி வேலையில் நீங்கள் தான் எல்லாருக்கும் முன்னோடி. நீங்கள் எத்தனை பேருக்கு எக்ஸாம்பிளாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பெயர் எடுக்கிறது தான் அந்த தொழிலுக்கு நீங்கள் செய்யும் கௌரவம். பல பேர் நண்பர்களே, ஒரு லட்சியத்தை அடையும் வரையில் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஒரு நாற்காலி கிடைக்கும் வரையில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். நாற்காலி கிடைத்த பின்பு நாற்காலியை விட மோசமாக இறுகி போய்விடுகிறோம். அதுதான் மோசமான விஷயம். ஒரு துறையில் வாழ நினைப்பது என்பது உங்கள் விருப்பம். ஒரு துறையையே வாழ வைப்பது என்பது உங்கள் லட்சியம். உங்கள் லட்சியம் எப்படின்னா அந்த துறையை வாழ வைக்கிறதா இருக்கும். 10ஆம் இடத்தை சனி பார்க்கும் பொழுது ஒரு ரோல் மாடல் ஆக போகிறீங்க. நீங்கள் தான் பெஞ்ச் மார்க் ஆக போகிறீங்க. இவரை பார்த்து கற்றுக்கணும், இவரை மாதிரி இருக்கணும் என்ற பேச்செல்லாம் வரும். 12ஆம் இடத்து ராகு பழைய கேஸ் எல்லாத்தையும் எடுத்து வெளியிடுவார். வீணா போன கேஸெல்லாம் எடுத்து வெளியிடுவார். செஞ்சு என்னைக்கோ நீங்கள் இழுத்த பழசு எவனையோ ஒருத்தனை உரண்டை இழுத்துருப்பீங்க. புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்க முளைக்கும் நான் நினச்சா பார்த்தேன். 12ஆம் கிளாஸ் பையனாக இருக்கும்போது அவனை அடித்தது. திடீர்னு குரூப் 2 பாஸ் பண்ணி தாசில்தாராக நிற்கிறான். இந்த மாதிரிலாம் லேட்டாக ஒரு 7-8 வருஷம் ஆனாலும் லேட்டாக ரிவெஞ்ச் எடுப்பார் அவர். நீங்கள் போனால் மட்டும் பாட்டாவே கிடைக்காது உங்களுக்கு. ஏன்டா இப்படி நான் சாவடிக்கிறேன், அன்னைக்கு அடித்தல்ல, தெரியாமல் பண்ணிட்டப்பா, சாரிப்பா. இதெல்லாம் இந்த 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் பழைய பகைக்கெல்லாம் சேர்த்து வச்சு பழி வாங்குவார். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ உங்களுக்கு ஒரு குற்றம் தெரிஞ்சுன்னா ஓடி போய், அப்போ உனக்கு எனக்கு பேச்சுவார்த்தையில் எனக்கு இதே தெரியாமல் அறியாமல் நடந்த சம்பவம் பாண்டு காம்ப்ரமைஸ் ஆயிடணும். அது நீங்கள் டெவலப் பண்ண என்ன ஆகும்னா, தேவையில்லாத மன டென்ஷன்களை உருவாக்குவார் இந்த ராகு பகவான். 12ல் இருக்கும்போது தூங்கவே விட மாட்டார். தலைக்கு மேலே ஒரு பாம்பு படம் எடுத்துகிட்டே இருந்தால் உங்கள் நிலைமை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். நீங்கள் தூங்குவீங்களான்னு யோசிச்சு பாருங்கள். அந்த மாதிரி ஆக்கி விட்ருவார். ஒரு பீதியிலேயே வச்சுருக்காங்கப்பா அப்படிங்கிற மாதிரியே தான் உங்கள் நிலைமை. அடுத்து என்ன நடக்கிறார்? 4ஆம் இடத்திலே குரு பகவான், கேந்திர பலம் பெற்ற குரு பகவான். இந்த குரு பகவானோடு சேர்ந்த சூரிய பகவான் 4ஆம் இடத்திலே குரு பகவான் இருக்கும் பொழுது பாதகாதிபதி வீட்டில் குரு இருக்கிறார். 1, 10 கூடையவர். இருந்தாலும் கேந்திர பலம் பெற்று சூரியனோடு சேர்ந்து ஒளி பொருந்திய பிரகாசமாக ரொம்ப பாப்புலர் ஆக போகிறீங்க, உலக புகழ் பெற போகிறீங்க. இதெல்லாம் 4ஆம் இடத்தில். 5ஆம் இடத்திலே புதன், பாதகாதிபதி புதன் 5ஆம் இடத்திலே.
குழந்தைகள் விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். குழந்தைகளுக்கு மனசு சங்கடம் ஏற்படுதல், குழந்தைகளுக்கு உடல் பிரச்சனைகள் ஏற்படுதல் போன்றவைகள்லாம் ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். 4 குடைவன் 5ஆம் வீட்டில் புத பகவான் 5இல் இருக்கிறார். 6ஆம் இடமாகப்பட்ட சிம்மத்திலே செவ்வாயும் கேதுவும் இருக்கிறார்கள். செவ்வாய் 2 கூடிய தனாதிபதி. அவர் 6ஆம் இடத்துல கேதுவோடு சேர்ந்து மறையும் பொழுது தேவையே இல்லாமல் ஒரு ட்ராப்பில் போய் மாட்டுறது, தேவையே இல்லாத ஒரு பண விஷயத்தில் போய் மாட்டுறது போன்றவைகள்லாம் ஏற்படும். தெரிஞ்சே ஏமாற்றப்படுவது இதெல்லாம் ஏற்படும். ஏண்டா வச்சுக்கிட்டேங்கிறாங்க, இது இப்போ தேவையில்லாத வேலை, நான் பாட்டுக்கு சும்மா இருந்தேன், என்னை வந்து குழப்பி விட்டு இன்வெஸ்ட் பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணுன்னு இருக்கிற காசெல்லாம் பிடிக்கிட்டு போயிட்டான், இப்போ எனக்கு காசே இல்லாத நிலைமையாக்கி விட்டான் போன்றவைகள்லாம் ஏற்படும். ஸோ அந்த மீனராசிக்காரர்கள் மிகுந்த ஜாக்கிரதை, பணத்தை பத்திரமா வச்சுக்கணும். பணத்தை நீங்கள் செலவு பண்ணீங்கன்னா உங்கள் கையை விட்டு போயிடும். ரொம்ப 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 யூனிட் பி மோஸ்ட் கேர்ஃபுல். பண விஷயங்களில் மிகுந்த ஜாக்கிரதையுடன் இருக்க வேண்டும். அல்லாமல் போச்சுன்னா இருக்கிறதும் போயிடும். அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து பண விஷயத்தில் சின்சியராக இருக்கீங்களோ, பத்திரமா வச்சுக்கிறீங்களோ, அவ்வளோக்குள்ள அது உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வரும். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயும் கேதுவுமாக சேர்ந்து இந்த அதே செவ்வாய் தான் உங்களுக்கு யார் 9 கூடிய பாக்யாதிபதியாகவும் இருக்கிறார். அவர் 6ஆம் வீட்டில் மறையும் பொழுது அப்பாவுடைய உடல்நிலையில் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய பீரியட் இது. 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது தேவையில்லாத சத்துருக்களை உருவாக்குவார். மிடராசிக்காரர்களுக்கு நான் அடிக்கடி சொல்வேன், யார் வேணா என்னை நீங்கள் சத்துருன்னு நினச்சிக்க, யார் வேணா என்னை எதிரி நினச்சிக்க, அவன்லாம் எனக்கு எதிரி கிடையாது. நான் யாரை எதிரி நினைக்கிறேனோ அவன் தான் எனக்கு எதிரி. அந்த மாதிரி 6ஆம் வீட்டில் கேது பகவான் இருக்கும் பொழுது எதிரிகளை வந்து வென்றெடுக்கக்கூடிய சக்தியும் தருகிறார். ஆனால் தேவையில்லாத பிரச்சனைகள் கொடுத்துக்கிட்டே இருப்பார். சரி, எல்லாத்துக்கும் விமர்சனம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு எது மனசில் படுதோ அதுக்கு மட்டும் விமர்சனம் பண்ணுங்கள். நீங்கள் இப்படி வந்துச்சு அதுக்கே விமர்சனம் சொல்லலை, இதுக்கே வந்துச்சு இதுக்கே, எனக்கு எதுக்கு பிடிச்சிருக்கோ அதுக்கு தான் நான் விமர்சனம் பண்ணுவேன் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். எல்லாத்துலையும் போய் தலையிட்டே இருந்தால் அது ஒரு பேர்டன் மாதிரி ஆகிடும். ஆகையினாலே இந்த மாதம் என்பது மிக மிக அதிர்ஷ்டங்களை தரும் மாதமாக கருதப்படுகிறது. எப்படின்னா, இந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நிர்ணயிக்கிறதே ராகு பகவான் தான். இந்த மாதம் முழுவதும் ராகு பகவான் வந்து கும்பத்திலே இருக்கிறார். சனியுடைய மித்திரன் ராகு, சுக்கிரமித்திரன் ராகு என்பது போல சனிக்கும் மித்திரன் நண்பன் ராகு சனியினுடைய பணியை எடுத்து செய்கிறார். மிகச் சிறப்பான அதிர்ஷ்டங்களை தரப்போகிறார். சனி இந்த கார்னரில் மீனத்திலையும் குரு மிதுனத்திலையும் இருந்து உங்களை இந்த உலகத்தில் இருக்க எல்லாரையும் ரட்சிக்கப் போகிறார்கள். குரு மிதுனத்தில் இருக்கும் குருவோடு சேர்ந்த சூரியனும் சேர்ந்திருப்பதால், கிரகங்களோட ஹெச்ஓடி சூரியன் அவரும் சேர்ந்திருப்பதால் குரு மிக அதிக பலம் பெறுகிறார். ஒரு பிரபலத்துவத்தை உண்டாக்குகிறார். சூரிய பகவான் ஒளிபுரிந்திய பிரகாசத்தை உண்டாக்குகிறார். மேஷத்திலே இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் காதலை உருவாக்க தன் சொந்த வீட்டை பார்க்கிறார். மேஷத்திலிருந்து துலாத்தை பார்க்கிறார். காதல் திருமணம் செய்தவர்கள், பிரிந்த தம்பதியினர்கள், இவர்களுக்கெல்லாம் ஒற்றுமை ஏற்பட்டு மிகச் சிறப்பாக இருக்க போகிறீர்கள். கேது 5ஆம் இடத்தில் இருந்து உங்களுக்கு தெய்வ சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அனுகூலங்களை தருகிறார். செவ்வாயோடு சேர்ந்து கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியா பெனாங்கிலும் உதயமாகி இருக்கிறது. மலேசியாவில் இருக்கிறவங்க இப்போ பேரா, கோலாலம்பூர், பெனாங் போன்ற இடத்தெல்லாம் வாரம் வருகிறேன். மலேசிய மக்களை சந்திக்கிறேன். டைரக்ட் அப்பாயின்மெண்ட் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க. மலேசியாவில் இருக்கின்ற ஸ்ரீமடத்திற்கும் வருகை தாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.